ஃப்ரெண்ட்ஸ் திரடி காசு சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணியோட அம்மாவை மீட் பண்ணி பேசிட்டு வராங்க. அது பேசிட்டு வந்ததை இங்கே முத்துக்கிட்டுமே வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அம்மா பேசுனது எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அவங்க பொண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்ட சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ரோகிணியுமே இந்த இடத்துல இருக்கிறதுனால எப்படியோ ஒரு வழியாக இவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்களே, இந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயமாகவும் அங்கே ரோகிணி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இங்கே முத்து அவங்க ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொஞ்சம் வெளியில் அர்ஜென்ட்டான ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்ட சொல்லிட்டு போனாலுமே இங்கே அருண் பார்த்தீங்கன்னா அங்கே போகிற இடத்துல அங்கே வழிமறிச்சு பிடிச்சிடுறாங்க. நீங்கள் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க, பின்னாடி இருக்கிறதுக்கு ஹெல்மெட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டியை நிற்க வச்சுட்டு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, அங்கே ஃபைன் கட்டிட்டு வண்டியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. அடித்ததும் அவங்க ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முத்துக்கு கால் பண்ணிவிட்டு முத்து இங்கே அருண் பார்த்தீங்கன்னா என் வண்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ ஃபைன் கட்டிட்டு கோர்ட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்ட கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நான் உடனே வரேன், எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இங்கே முத்துவும் மீனாவும் போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் போனாமே இங்கே அன்றுடா பார்த்தீங்கன்னா இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு வந்தார், ஒருத்தர் ஹெல்மெட்டே போடல. அப்படி இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா போலீஸை கொஞ்சம் மரியாதை இல்லாத பேசிச்சாரு. அதுதான் நான் நிற்க வச்சேன். இப்போ நீ என்னத்த நீ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் இங்கே அவர் பேசுகிறத பார்த்துட்டு இங்கே மீனாக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. இது அருணா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக கேட்டுருக்காங்க. அவங்க ஒருத்தர் ஹெல்மெட் போட்டால் பார்த்தாதா உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஹெல்மெட் போதுமா? ஏதோ தெரியாத அவங்க வெளிநாட்டில் வந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்காக வந்தாங்க. இப்போ எதர்ச்சியாக நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண்கிட்ட இங்கே முத்து பேசிகிட்டு இருந்தாலுமே இங்கே அருண் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போய்ட்டு எதாக இருந்தாலையும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, நீங்கள் இங்கே எதுவுமே பேசாதீங்க, என்னை டென்ஷன் ஏற்றாதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கோவமாக இருக்கேன், அப்புறம் வேறு எதனா பேசிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா என்ன அருண் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியில் போயிட்டுருக்காங்க, நீங்கள் அவங்க வண்டியை நிற்க வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண்கிட்ட இங்கே மீனா பேசினாலுமே உடனே பார்த்தீங்கன்னா அண்ணி நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், என் டியூட்டியை நான் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன், அது யாராக இருந்தாலுமே சரி நான் இப்படி தான் பண்ணுவேன், என் டியூட்டியை நான் கரெக்டாக பார்ப்பேன், அது சொந்தக்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா அருண் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அன்றுட பிஹேவ் பண்ணுறதுனால இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம மேலே இருந்த முத்து மேலே இருந்த கோவம் இன்னும் பார்த்தீங்கன்னா போல நம்மளை பழி வாங்குறதுக்கு பதிலாக அவங்க ஃப்ரெண்டுங்களை பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டுதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஷாப்பு ஓப்பனிங்காக அங்கே என்னென்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே ரவியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வரலன்னு சொல்லிட்டு தாங்க ஸ்ருதிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்குது. எப்படியாவது நான் ரவியை என் ஹோட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு இங்கே மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவுமே அங்கே யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேனரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆசையாகவும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசியுமே அருணுங்க விடாதனால நம்ம கோர்ட்லேயே பார்த்துக்கலாங்க, இங்கே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏதோ மீனா அன்னிக்காக தான் உங்களை விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவியுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்தவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அருண் கொடுத்தாலுமே இங்கே மீனாவுக்கு கொஞ்சம் மனசில் சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அருண் இது மாதிரி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே நினச்சிருந்தாலுமே உடனே பார்த்தீங்கன்னா அருண் என்ன பழி வாங்குறத நினச்சிக்கிட்டு இங்கே எங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே தான் இங்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.